Dropshipping business journey நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி 0 rupees யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் தான், கண்டினியூஷன் பார்ட். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுவேன். இப்போ இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் சேனலில் வெறும் 0 rupees வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை டெஸ்ட் அவுட் பண்ணி அதை சேல்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு செக் அவுட் பண்ணி பார்க்குறது தான் இந்த வீடியோக்கான ஒரு வீடியோ. ஓகேங்களா? அதான் வந்து கான்செப்ட் ஆஃப் தி வீடியோ எடுத்துக்கலாம். நான் ஏன் அந்த 0 rupees சேலஞ்ச் எடுத்தேன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தோடனே அதுக்கு வந்து ஒரு 3000 4000 ஸ்பெண்ட் பண்ணி ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது சேல்ஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு லாஸில் வந்து நிற்கும். ஸோ அதை வந்து நம்ம சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஆர்கானிக்காக டெஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம அதை ஆர்கானிக்காக டெஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த 0 rupees சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 rupees சேனல்லே நம்ம ஒரு சில பார்ட்ஸ்லாம் எடுத்து செக் அவுட் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு. அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக கண்டினியூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு 6 ப்ராடக்ட் வந்திருக்கோம். இந்த 6 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் சேல்ஸ் கொண்டு வர முடியுதா, இந்த ப்ராடக்ட்ஸில் ஒர்க் அவுட் ஆகுமா, என்னென்ன பேஸஸில் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் ஸ்க்ரீன் ஷேர் மூலமாக காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஐடியாலஜி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி பற்றி ஐடியாலஜி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் மாதிரினா டெஃபினட்டாக இந்த ஐடியாலஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் அண்ட் கிளிப்ஸாக முடிச்சிடறேன். நீங்கள் சப்போஸ் ஒரு மைக் அப்படின்ற பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைக்கோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஒரு 5000 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சுவல் காஸ்ட் 5000 rupeesல நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த சோர்ஸ் தான் நத்திங் பட் உங்களோட டீலர்ஷிப். அவங்ககிட்ட நீங்கள் 5000 rupees பேசிட்டீங்க. உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட்டோட ரேசிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6000 rupees வைக்கிறீங்க, which is 1000 rupees உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பீப்பிளை உள்ளே கொண்டு வச்சு 6000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வாங்க வைக்கிறீங்க உங்களோட கஸ்டமர்ஸை. நடுவில் வர அந்த 1000 rupees தான் உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜினா அப்படின்னு வந்து நிற்கும். இதுதான் ஒரு ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலோட பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் நான் ஒரு 6 ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன 6 ப்ராடக்ட்ஸ், என்னென்ன பேசிஸில் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டாக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ராப்ஷிப்பிங்கில் செலக்டிங் அ ப்ராடக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த செலக்டிங் அ ப்ராடக்ட்ன்றதுல 6 ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 6 ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படி அந்த ஆட் காப்பின்னு வரும்போது நான் வித் வாய்ஸோட காமிக்கிறேன். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் வாய்ஸ் இல்லாமல் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் பேச சைடில் வரும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சார்ஜருக்கான 3D ப்ரொடெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் ஏன் செலக்ட் பண்ணால், மோஸ்ட்டாக ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா அவங்ககிட்ட பர்ச்சேசிங் பவர்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஐஃபோன் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக காசு இருந்ததுன்னா அவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ரேட். பட் இதுவும் வந்து ஒரு ப்ராடக்ட் க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணேன்றதை நான் கியூரியாசிட்டியில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். பட் இதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட். இந்த செகண்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பேங்கிள்ஸ், நம்மளோட இந்த கேலக்ஸி ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்ஸி ஜுவல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். மோஸ்ட்டாக ப்ராடக்ட் செலெக்ஷன் வரும்போது விமன்ஸுக்கான ப்ராடக்ட்டை நான் நிறையவே செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பார்ட்குள்ளே. காரணம் என்னன்னா, விமன்ஸ் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து கொண்டு போகிறோம்னா அவங்ககிட்ட பர்ச்சேசிங் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஈஸியாக சேல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை எங்கே சோர்ஸ் பண்ணுன்றதை அப்படியே கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஸோ தேர்ட் ப்ராடக்ட்டை நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், என்ன ப்ரைஸில் இருக்குது, நான் என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறதை ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன். பட் இப்போ ஒரு சின்ன ஐடியாலஜி மட்டும் தானே. தேர்ட் ப்ராடக்ட்டு நான் விமன்ஸோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் ரேரான ப்ராடக்ட். பட் ஆனால் மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெயில் பாலிஷ் ட்ரையர். நெயில் பாலிஷ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சு அதை சீக்கிரமாக ட்ரை அவுட் பண்ண முடியும். அதுக்காக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நெயில் பாலிஷ் ட்ரையர் யூஸ் பண்ணால் நிறைய பேர் வந்து டக்குன்னு ட்ரை அவுட் பண்ணிக்க முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வச்சுக்க முடியும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது விமன்ஸோட ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி டைப் வாட்ச், விச் இஸ் எலிஃபண்ட் டைப் வாட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்சஸ் வந்து ஒரு பார்ட்டி வேர் வேஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் தான் விமன். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நான் ஒரு விமன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு திங். அது ஆல்ரெடி நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பர்ச்சேசிங் பவர்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் டு மென்ஸ், விமன்ஸ் ஆர் ஹையர் பர்ச்சேசிங் பவர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதனால் விமன்ஸுக்கான ப்ராடக்ட் நிறைய சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து மென்ஸ் யூனிசெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரிங் வாட்ச். இதை நம்ம மென்ஸும் நம்ம வாட்ச் பண்ணலாம், விமன்ஸும் வேர் பண்ணலாம். இந்த வாட்சை வந்து நம்ம ரிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆக்சுவல் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன்னு தான் செகண்ட் பார்ட். ஓகேங்களா?
பட் ஆனால் ஃபஸ்ட் பார்ட் வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை எங்கேருந்து எடுத்தோம், எங்கேருந்து என்னென்ன பேஸில் சூஸ் பண்ணேன், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஐ மீன் எங்கேருந்து சூஸ் பண்ணுறேன், இவ்வளோ சூப்பராக ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளாக நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு லொக்கேஷன் தான், அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும்தான். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் ரீல்ஸ் பார்ட்டில் மீஷோ ஃபைன்ஸ், அமேசான் ஃபைன்ஸ், ஃப்ளிப்கார்ட் ஃபைன்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுவேன். அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும் எனக்கு. அங்கேருந்து நான் ப்ராடக்ட்டை டேரெக்டாக சோர்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் மீஷோலேருந்து, ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அமேசான்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் சோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பட் இப்போ கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் சொல்கிறது போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ண பேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நம்ம ஜஸ்ட் லைக் சர்ச்சில் சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு அவைலபிலிட்டியாக ஃபஸ்ட்டு நின்றுடும். அங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணாலோ இல்லாட்டி அவங்ககிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸாக அவங்க எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக நான் அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் போய் சர்ச் பண்ண தேவையில்ல, அவங்களே எனக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எனக்கு சோர்சிங் பண்ணுற பாட்டுக்கு. ஸோ நம்ம எங்கேருந்து செலக்ட் பண்ணுறன்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. செகண்ட் பார்ட் வரும்போது தான் சோர்சிங் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட்லாம் எங்கேருந்து வாங்குகிறோம், நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் செஞ்சால் சேல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் மீஷோ அப்படின்ற 2 இடத்துல தான் நான் சோர்ஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து தே கேன் ட்ரை அவுட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ரொப்போசக்கல், க்ளோரோட் அப்படின்ற நிறைய இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் போகிறதுனால அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி அதிகம் கம்பேரிட்டிவ் டு ரொப்போசக்கல் அண்ட் க்ளோரோட். ஸோ அதனால் நான் வந்து மீஷோ அண்ட் அமேசான் வந்து ரொம்ப ரேரான ப்ராடக்ட்ஸை எடுத்து ஈஸியாக என்னால் சோர்சிங் பண்ண முடியுது. இப்போ நான் எப்படி பண்ணன்றது நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நான் சோர்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து இந்த அமேசான், அமேசான் அண்ட் மீஷோ யூஸ் பண்ணனா அது வந்து ஈஸியாக வந்து என்னால் மார்ஜின் லெவலில் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து 100 rupees மீஷோவில் இருந்ததுன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொப்போசக்கல்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் கொண்டு வர முடியாது. பட் ஆனால் இந்த மீஷோவில் என்னால் அதிகமாக ப்ராஃபிட் மார்ஜின் வச்சும் ஐ கேன் கெட் அ சேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் மீஷோ பார்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இது நான் சோர்சிங் பார்ட் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஐடியாலஜி கொடுத்துறேன், விச் இஸ் நத்திங் பட் உங்களுக்கான ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்கணும். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் தே கோ ஃபார் ஷாப்பிஃபை அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போவாங்க. இந்த ஷாப்பிஃபை வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்க முடியும், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை. அந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நான் அப்படி கிரியேட் பண்ணலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷாப்பிஃபைக்குள்ளே போனால் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. 5,000, 10,000, 25,000 per month டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. பட் இது என்னோட செகண்டரி பிஸ்னஸ் மாடல் அப்படின்றதுக்காக இதை நான் ஒரு பேசிவ் இன்கமாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க டைப். சப்போஸ் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் நான் என்னோட பேசிக் பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸ் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால நான் இந்த ட்ராப் ஷிப் பிஸ்னஸ் செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக கொண்டு வரணும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் என்னால் மந்த்லி 10,000 5,000 ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காகவும், ப்ளஸ் நான் ஈவன் தான் அந்த 5,000 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நான் ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோர் பில்ட் பண்ணாலும் ஏன்னா அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு GST நம்பர் இல்லை. உங்களோட கம்பெனி நேம், உங்களோட ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் நேம்லேயே உங்களுக்கு ஒரு GST நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு இன்ஸ்டாமோஜோ, ரேசர் பே, ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்களாம் பேமெண்ட் வித்ட்ராவல் கம்பெனி. இந்த கம்பெனிகிட்ட நம்ம பேசி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிஃபைல இன்டெகிரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து எவ்வளோ தான் சேல்ஸ் நடந்தாலும் உங்களால் பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சேல்ஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கினா உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து ஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன், சேல்ஸும் நடந்துருச்சு, பட் ஆனால் என்னால் விட்ரா பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட GST நம்பர் இருந்திருக்காது, ரேசர் பேனா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அப்படின்ற நிறைய டவுட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போகாமல் இருக்குது. இந்த ஷாப்பிங் செட்டை, இந்த ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் விஷயம்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ இப்போ என்னோட பாட்டுக்குள்ள வரும். நான் இது ரெண்டுமே போகலாம். நான் என்ன கிரியேட் பண்ணேன்னா, என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். இப்போ என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸை இந்த புதுசாக நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ன்றதுனால நான் பேமெண்ட் ஆப்ஷனை என் இஷ்டத்துக்கு நான் செட் பண்ணிட்டேன். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் நான் போய் நிற்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் பேக்கிட்டையும் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கல, ஸ்ட்ரைப் கிட்டையும் நான் கேட்கல, இன்ஸ்டாமோஜோட்டையும் கேட்கல. நான் என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்கான பேமெண்ட் கேட்வேயை நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், which is nothing but UPI ID. அதை இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன் என்னோட என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் UPI இன்டெகிரேட் பண்ணதுனால நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மெத்தட் தான் UPI மெத்தட். நம்ம பானிபூரி கடையில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை எந்த கடையில் சாப்பிட்டாலும் சரி, நம்ம கேட்குற ஒரு விஷயம் QR கோட் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ என்னோட வெப்சைட்டில் போய் யார் லேண்ட் ஆகி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு முதல்ல ஒரு QR கோட் ரிசீவ் ஆகும். இப்போ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஷிப்மெண்ட் பண்ணுவேன் என்னோடய ப்ராடக்ட்டை. ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை
கோடிங் நாலேஜே இல்லாமல் நான் கிரியேட் பண்ண மாதிரி வித் யூபிஐ மெத்தடோட கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் பேட்ச் இப்போ நடக்க போகுது. மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் நடந்திருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். என்னோட வெபினார் அட்டன் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எதிர உங்களுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக இருக்கட்டும், கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண ஸ்டோர்ஸ். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப் எப்படி நம்ம வந்து பீப்பிள் உள்ளே கொண்டு வர போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 0 rupees சேலஞ்சுக்கு தான் இங்கே தான் நம்மளோட 0 rupees சேலஞ்ச் உள்ளே வருது. இந்த 0 rupees சேலஞ்சுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம், productzonestore.com. நான் சொன்னால என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அதோட பேரும் productzonestore.com. ஸோ அஃபிஷியல் நேம்லேயே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே என்னோட ரீல்ஸை நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த ரீல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி இங்கே இருக்க யூஸ் பண்ணுற ரீலே நான் டவுன்லோட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன். அது பேர் தான் ஆட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த ஆட் காப்பீஸ்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் எல்லாத்துக்கும் பார்க்கலாம். இந்த 6த்துக்குமே என்னோட வாய்ஸ் ஓவர் வச்ச ஒரு ஆட் காப்பி வரும். இந்த ஆட் காப்பீஸ் எல்லாமே நான் வந்து என்னோட வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். நான் இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டால் அது பொறுத்தா இருக்காது. நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணாதான் அந்த இடத்துல ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்டாக அதை மாற்ற முடியும். ஸோ நான் தமிழில் அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இது மூலமாக நம்மளுக்கு சேல்ஸ் நடக்குதா, என்னென்ன ரீசன்ஸ், எப்படி வருது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட போடுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேருக்குள்ளே காமிக்கிறத டீட்டெயிலாக பாருங்கள். எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன், எந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை என்னோட ஸ்க்ரீன் ஷேருக்குள்ளே பார்ப்போம் வாங்க. மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D டிசைன் ப்ரொடெக்டிவ் கேஸ். இதை வந்து நான் என்னோட மீஷோவில் தான் எடுத்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 311 rupees. என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளோட கம்பெனி வந்துடும். ப்ராடக்ட்ஸ் ஜோன் ஸ்டோர். ஸோ இப்போ பார்க்கலாம், இதான் நம்மளோட அஃபிஷியலான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் சீமோர் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து 375 rupeesக்கு கோட் பண்ணியிருக்கேன். விச் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரேஞ்ச் வச்சுருக்கோன்னா ஒரு 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 60 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஒரு ப்ராஃபிட் ரேஞ்ச் வச்சுருக்கோம். இது ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே என்னோட கோர்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது எப்படி நம்ம செட் பண்ணுறது, எப்படி இதை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இது அப்படியே ஒரு ரிப்ளிகேட் பண்ணி நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இதில் நான் ரிவ்யூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். டம்மி ரிவ்யூஸ் தான், ஓகேங்களா? நானே தான் ஆட் பண்ணேன். ஆனால் பேரெலாம் மாற்றி டேட்லாம் மாற்றிக்கலாம். அது நம்மளே பண்ண முடியும். ஏன்னா இது நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் என்னென்னா ப்ரொஃபஷனலாக இருக்கா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இதை நான் செட் பண்ணிட்டேன். இதை நான் மீஷோவில் தான் சோர்ஸ் பண்ணேன் டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட நெயில் பாலிஷ் ட்ரையர். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 196 rupees இருக்குது. இதை நான் மீஷோவில் தான் சோர்ஸ் பண்ணேன். இதோட ப்ராடக்ட்டோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செட் பண்ணியிருக்கேன்றதை பார்ப்போம். நெயில் பாலிஷ் ட்ரையர் பேஜ் 2க்கு போவோம். அது ஒரு பார்த்தீங்களா 300 rupees செட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் ஒரு 100 rupees ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ சேமாக அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ரிவ்யூஸும் டம்மி ரிவ்யூஸ் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் அதே சமயத்தில் நம்ம இமேஜஸும் இங்கேருந்தே காப்பி பண்ணிட்டோம். பட் விஷயம் என்னென்னா இது வந்து WebWP இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிது நம்ம PNG மாற்றி நம்ம வந்து நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் டீட்டெயிலாக கோர்ஸ்குள்ளே சொல்லியிருப்பேன். பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ப்ராடக்ட், இது ஹேர் ஸ்ட்ரைட்னர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டும் நம்ம 330 rupees வச்சுருக்கோம். நம்மளோட productzonestore.comல எவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்கேல் ஸ்க்ரோல் பண்ணால் தெரியும். இதோ இருக்கு பாருங்கள் 450 rupees வச்சுருக்கோம். விச் இஸ் நத்திங் பட் ஒரு 120 rupees நான் வந்து ப்ராஃபிட் மார்ஜினாக வச்சு இதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதை நான் அப்படியே ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வியூ கார்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சும்மா கட்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டம்மியாக கொடுக்குறேன், நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நான் சும்மா கட்சி ஒரு டம்மி ப்ராடக்டாக தந்துட்டுருக்கேன். ஓகே 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 605602 ஓகே. ஓகே மெயில் அட்ரஸும் ஒரு சின்ன டம்மியாக தரேன். பாஸ்வேர்டும் நான் வந்து செட் பண்ணிக்கலாம். என்னோடய பாஸ்வேர்டு நம்ம எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பே QR கோட் வித் UPI QR கோடு பார்த்தீங்களா. இதை நான் கொடுத்தோடனே UPI கோடு வந்து நின்றோம் ஃப்ரண்ட்டில். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. ஸோ உங்ககிட்ட ஒரு டெமோ மட்டும் தான் காமிச்சேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கேலக்ஸி. இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் வாங்கினேன். ஜஸ்ட் லைக் நம்ம என்ன ரீல் பார்க்குறோமோ அதில் கமெண்ட் பண்ணாலே அவங்க எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. ஸோ 206 rupeesக்கு நான் அதை செட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஸ்டோரில் வந்து எவ்வளோ காசு வச்சுருக்கேன், ஒரு 300 வச்சுருக்கேன். ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மீஷோவில் தான் எடுத்திருக்கேன். 234 rupees. நான் ஒரு 334 rupees வச்சுருப்பேன். பட் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அமேசானில் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் இந்த எல்லோ ரிங்கு.
இந்த எல்லோ கிறிஸ்மஸ் ரிங் இது வந்து ஒரு சின்ன ரிங்கில் கையில் போட்டுக்கிட்டால் நம்ம விரலில் போட்டு யூஸ் பண்ணலாம். இது ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயும் அவைலபிள் கிடையாது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதில் ஒரு ஃபீஸிபிலிட்டினா நம்ம ஓனான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால நம்ம எங்கே வேணால் சோர்ஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும், நான் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்லி அவைலபிள் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜஸ்ட் லைக் தட் அந்த இருக்க ஒரு மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணாலே போதும். அவங்க மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல டீட்டெயில்ஸில் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு அந்த பிராண்டில் இருக்க பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். யார் வந்து சேல் பண்ணுறா, ரிப்போர்ட் ஆன் இஷ்யூ வித் திஸ் ப்ராடக்ட் அப்படின்றத நான் செட் பண்ணி அவங்ககிட்ட நான் பேச முடியும். இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்தால் அவைலபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வேறு இடத்துல கூட சோர்ஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. இப்போ தான் நான் சோர்சிங் பண்ணுற பார்ட் முடிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சோட அண்டர் ₹0 ஒரு கண்டினியூஷன் பார்ட். நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட ரிமைனிங் பார்ட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.